இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் கூட இந்த முதல் தேதியிலே உங்களோடு கூட நேர்ந்து செலவழிக்க கற்றுக் கொடுத்த பெரிய ஒரு ஸ்லாக்கியத்திற்கு அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனமானது 87ஆம் சங்கீதத்திலே, சங்கீதம் 87, அதில் இரண்டு முக்கியமான வாக்கியங்களை சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். 6ஆம் வசனம், அவர்களை தொகையிடுவார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், அவர் நம்மை தொகையிடுவார். இதுதான் இந்த மாதத்தில் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். 87ஆம் சங்கீதத்தின் பின்னணியோடு வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக நாம் எழும்பி நின்று நான் சொல்லுகிற விதமாக 87ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் 2 வசனத்தை நான் வாசிப்பேன், 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். 4 முதல் 6 வரை நான் வாசிப்பேன், 7ஐ நீங்கள் வாசிக்க வேண்டும். நீங்கள் மாத்திரம் வாசிக்க வேண்டியது 3ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். தேவன் தாமே இந்த சங்கீத வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஆம்பரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தின் பின்னணியை விளங்கிக் கொண்டால் வாக்குத்தத்த வசனத்தினுடைய உள் அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், நமக்கு தேவன் கொடுத்திருக்க அருமையான வாக்குத்தத்த வார்த்தை 87ஆம் சங்கீதத்திலே வசனம் 5, உன்னதமானவர் அதை ஸ்திரப்படுத்துவார். 6ஆம் வசனம், அவர்களை தொகையிடுவார். ஸ்திரப்படுத்தப்படுதலும் தொகைக்குள் சேர்க்கப்படுதலும் மிக முக்கியம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு முன் 538 ஆண்டுகளுக்கு முன் கோரேஸ் ராஜா கர்த்தருடைய ஜனங்களாகிய யூதர்களை பார்த்து, நீங்கள் பாபிலோனை விட்டு வெளியேறி எருசலேம் போகலாம், தேவ ஆலயத்தின் கட்டுமான பணியை ஆரம்பிக்கலாம் என்று அறிவிப்பு கொடுத்த பொழுது சந்தோஷமாக எல்லாரும் ஆயத்தமானார்கள். ஆனால் புறப்பட்டு வரும் பொழுது சரித்திரத்தின்படியும் வேதத்தின்படியும் 3 அணியாக புறப்பட்டு வந்தார்கள். இவ்விதமாய் அணியாய் வரும் பொழுது அந்த முதல் அணியை பார்க்கும் பொழுது எஸ்ரா என்கிற வேத பாரகன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரராக, ஆவிக்குரிய ஒரு கைடாக இருந்தார். செருபாபேல் என்பவர் அரசாங்க உதவிகளை பெற்று தரக்கூடிய ஒரு கண்காணிப்பாளராக அவர் காணப்பட்டார். அதே சமயத்தில் நெகேமியா கட்டட பொறியாளராய் காணப்பட்டார். சந்தோஷமாக அந்த குழுவினர் வந்தார்கள். ஆலயத்தை கட்டுகிற காரியம் நடக்கும் பொழுது, மகா பரிசுத்தமான ஸ்தலத்தின் வேலைகள் செய்யும் பொழுது ஒரு முடிவெடுக்கப்பட்டது. என்னவென்றால், மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை கட்டினாலும் அதில் பணி செய்வதற்கு லேவி கோத்திரம் அல்லாத ஆட்களை தெரிந்தெடுக்க கூடாது என்று முடிவெடுத்திருந்தார்கள். நெகேமியா திட்டவட்டமாக சொன்னார், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பாபிலோனை விட்டு வருகிற வரைக்கும் சற்று பொறுமையா இருங்கள் என்று சொன்னார். எப்படி லேவி கோத்திரத்தை கண்டுபிடிப்பது? ஊரீம் தும்மீம் என்கிற சீட்டுகளை குலுக்கி போட்டுதான் அவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவரை கண்டுபிடித்தார்கள். காரணம், ஆமோஸ் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, யெரொபெயாம் 2ஆம் யெரொபெயாம் நாட்களிலே அமத்சியா என்பவனை, லேவி கோத்திரம் அல்லாதவனை ராஜா ஆசாரிய பணிக்கு அமர்த்தி இருந்தான். இவைகளெல்லாம் கடந்த காலத்தில் காணப்பட்ட பாவங்கள். ஆனால் இப்பொழுது பாவத்தை மறுபடியும் செய்யக்கூடாது என்பதற்காக லேவி கோத்திரம் உள்ளவர் வர வேண்டும் என்று காத்திருந்தார்கள். நெகேமியா புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 64, 65 வசனங்களிலும், எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 61 முதல் 63 வரையிலும் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். ஊரீம் தும்மீம் என்கிற வைத்திருக்கிற ஆசாரியன் வருகிற வரைக்கும் பரிசுத்தமான ஸ்தலத்திலே எதையும் எடுக்கக்கூடாது என்று நெகேமியா கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது
லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தொகையிடப்பட்டு யார் யார் என்று கணக்கிடப்படும் பொழுது அதை உற்சாகப்படுத்துவதற்காக யாஷர் ஜெபக்குழுவினர் பாடிய சங்கீதமே 87ஆம் சங்கீதம். 4ஆம் வசனத்தில் சொல்கிறார்கள், அதாவது இன்னான் அங்கே பிறந்தான். 5ஆம் வசனம் பாருங்கள், இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான். 6ஆம் வசனம் பாருங்கள், இன்னான் அதிலே பிறந்தான். யார் யார் லேவி கோத்திரத்தை சேர்ந்த மக்களிடம் தொகையிடும் பொழுது மற்றும் சில ஆழமான கருத்துக்களை யாஷர் ஜெபக்குழு இங்கே விளக்கி இருக்கிறார்கள். 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 87 1 வாசிக்க கேட்போம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. மிக சந்தோஷமாக சீயோன் மலையிலே தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இங்க யாஷர் ஜெபக்குழு உற்சாகப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? தொகையிடுகிற மக்கள், தெரிந்து கொள்கிற மக்களை குறித்து பேசும் பொழுது உற்சாகமாய் சொல்கிறார்கள், கிறிஸ்துவின் அஸ்திபாரம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருப்பதாய் காட்டுகிறார்கள். விளக்கமாய் சொல்லுகிறேன், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. என்ன பொருள்? ஆலயம் கட்டுமானப்படி நடக்கக்கூடிய சீயோனை சுற்றிலும் அநேக பர்வதங்கள் உண்டு. சீயோன் பர்வதமும் பரிசுத்த பர்வதம், அதை சுற்றி இருக்கிற பர்வதங்களும் பரிசுத்தமான பர்வதங்களாக விளக்கப்படுகின்றன. 125ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் என்று காண்கின்றோம். என கண்பானவர்களே, அந்த பர்வதங்களை குறித்து சொல்லுகிறார், பரிசுத்த பர்வதங்களாய் காட்டுகின்றார். ஒரு காரியம் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை தாயின் வயிற்றில் பிறந்த நாளிலிருந்து நடத்தி ஏற்ற வேளையிலே ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சிப்பில் நடத்தி உங்களுடைய நம்பிக்கையாக இதுவரை கத்தில் இருந்து கொண்டே வருகின்றார். வேதம் சொல்லுகிறது 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே, தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் அவர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கையாய் காணப்படுகின்றார். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 3:11 சொல்லுகிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட முடியாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்திலே நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்கள், அவர் அஸ்திபாரம், தேவன் கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைத்திருக்கிறார். அது பரிசுத்த பர்வதங்களில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான காரியம், சீயோனும் அதை சுற்றிருக்கிற பர்வதங்களும் எந்த ஒரு பூமி எதிர்ச்சிக்கும் அசையவில்லை. குறிப்பாக சீயோன் மலை அசையவே இல்லை. ஏனென்றால் அகழ்வாராய்ச்சியை கண்டுபிடித்தார்கள், இந்த பர்வதங்கள், குறிப்பாக சீயோன் பர்வதத்தினுடைய அடிவேர், அதன் அடிப்பகுதியானது பல நூற்றுக்கணக்கான மீட்டர்கள் அளவுக்கு ஆழத்தில் போயிருக்கிறது. அவ்வளவு ஆழமாய் உள்ளே வேர் விட்டு இருக்கிறபடியினால் எதற்கும் அது அசைவதில்லை. அதே போல கர்த்தரை நம்புகிறவர்கள் என்று சொல்லி 125 சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, தேவன் பேர்ல எவன் ஆழமாய் நம்பிக்கை வைக்கிறானோ ஒரு காலம் அசைக்கப்படவே மாட்டான் என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். சரி, வாசிப்போம். 87ஆம் சங்கீதத்திலே அடுத்த வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வசனம் 2ஐ வாசிக்க கேட்போம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். யாக்கோபுடைய வாசஸ்தலங்கள் சீயோனின் வாசல் என்று சொல்ல காரணம் என்ன? சற்று விளக்கமாய் பார்ப்போம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பயணத்தில் வரும் பொழுது எங்கே அந்த மேகஸ்தம்பம் நிறுத்தப்படுகிறதோ, கர்த்தர் மேகஸ்தம்பத்தை நிறுத்துகிறாரோ அதற்கு நேராக ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு அதை சுற்றிலும் 12 கோத்திரங்களுக்கு கூடாரங்களை போடுவார்கள். வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே என்று ஒரு திசைக்கு 3 கோத்திரம் வீதம் 12 கோத்திரங்களுக்கு அவர்கள் கூடாரங்களை போடுகிற பழக்கம் உண்டு. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வண்ண கொடிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை மலை உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது அழகாய் கூடாரங்கள் போடப்பட்டிருப்பதும் நடுவிலே ஆசரிப்பு கூடாரம் இருப்பதை பார்க்கும் பொழுதுதான் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பிழையாம் விவிதமாய் சொன்னார். வாசிக்கிறோம், கேட்போமா? என்னாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். சுற்றி இருக்கிற அந்த கூடாரங்கள் எல்லாம் பார்க்க மிக அழகா இருக்கின்றன. ஆனா அதே சமயத்தில் ஒன்றை மறக்க கூடாது. 87ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபின் 12 கோத்திரங்களின் வாசஸ்தலங்களை காட்டிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். ஏன்?
அவைகளை கர்த்தர் பிரியப்படவில்லையா? இருக்கலாம். கர்த்தர் அந்த யாக்கோபு கூடாரங்களை ஆசீர்வதிக்கலாம். எதில் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறார் என்றால் தாம் வாசம் செய்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் பிரியமாக இருக்கிறார். 84ஆம் சங்கீதம் எடுத்துக் கொள்ளலாமா? 84ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 84:1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாருங்க, ஜனங்கள் குடியிருக்கிற கூடாரங்கள் அழகா இருக்கிறது. கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆசரிப்பு கூடாரம் பார்ப்பதற்கு இன்பமாய் இருக்கிறது. அழகு வேறு, இன்பம் வேறு. அழகு என்பது உலக பிரகாரமான பார்வைக்கு அழகாக இருக்கலாம். ஆனா இன்பம் என்பது ஆத்துமாவில் அனுபவிக்க வேண்டியது. ஒன்றை சொல்லி கவனித்துக் கொள்ளுங்கள். நம்மை சுற்றி அநேக நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் இருக்கலாம். பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்துல எது மிக முக்கியமான இன்பம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருப்பதுதான் மிக முக்கியமான காரியம். 125ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல. நல்ல கவனிப்போம். பர்வதங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி கர்த்தருடைய பிரசனம் சுற்றி இருப்பதாக சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உண்மையிலேயே கர்த்தர் பிரசனம் சுற்றி இருப்பது உண்மைதான். அதே சமயத்தில் ஆண்டவர் எதிலே பிரியமாக இருக்கிறார்? ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுது, தேவாலயத்தை பார்க்கும் பொழுது அதிகம் பிரியத்தை காட்டுகிறவராக இருக்கிறார். இங்கே ஒரு காரியம் புரிகிறது நமக்கு. என்னை சுற்றி எத்தனை நண்பர்கள், உறவினர்கள் காணப்பட்டாலும் என் தேவன் என்னோடு இருப்பது ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். நண்பர்களோ உறவினர்களோ வந்து பேசும்போது கொஞ்ச நேரம் கலகலப்பா பேசிட்டு போவாங்க, சந்தோஷமா இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா தொடர்ந்து ஆத்மாவில இன்பம் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஊழியத்தில் பல முறை பார்த்திருக்கிறேன். சில இடங்களில் நான் வாரங்கள் கணக்கில் தங்கி ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த ஊரை விட்டு புறப்படுகிற சமயத்தில் அநேகர் கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறார்கள். ஒரு வாரம் போனதே தெரியவில்லை, அல்லது 10 நாள் போனதே தெரியவில்லை. நீங்கள் புறப்பட்டு சென்று விடுகிறீர்கள். மறுபடி நாங்கள் உலகத்தை பார்க்க வேண்டி இருக்கிறதே, மறுபடியும் உலக பணிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்று பழைய காரியங்களை குறித்து யோசிப்பார்கள். நான் சொல்வது நம்ம என்ன தெரியுமா? என்னோடு தங்கியிருக்கிற அதே கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடும் இருக்கும். அவர்தான் ஆத்துமாவுக்கு இன்பமானவராக இருக்கின்றார். பார்க்கலாமா? 87ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரம் தம்முடைய ஆலயத்தை குறித்து பிரியமுள்ளவராக இருக்கிறார். நல்லது. 87ஆம் சங்கீதத்திலே இவ்விதமான காரியத்தை செய்யும் பொழுது வருகிற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். வசனம் 3 வாசிக்கலாமா? தேவனுடைய நகரமே, இவ்விதமாய் கர்த்தரை நாம் மையப்படுத்தி அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பிரசன்னத்தில் வாஞ்சையாக இருக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? 3ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய நகரம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தமக்கு சொந்தமாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் அவருக்கு சொந்த ஜனம், இஸ்ரவேல் அவருடைய ஜனமாக இருக்கிறது என்பது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்தமாக பாவிக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வசனம் 1 சொல்லுகிறது, நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னுடையவன். ஆண்டு உரிமை பாராட்டுகிறார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் என் நேசருடையவள், அவர் என்னுடையவராய் காணப்படுகிறார். எத்தனை உரிமை பாருங்கள். உண்மையில் நீங்கள் ஆண்டவராகிய தேவனை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கும் பொழுது, அவரில் வேரூன்றி இருக்கும் பொழுது, உங்கள் ஆத்மாவுக்கு இன்பமாக பிரசனம் எப்போதும் இருக்கும் பொழுது நம்மை குறித்து தேவநகரமே, என் ஜனமே, என்னுடையவனே, என்னுடையவளே என்று கர்த்தர் உரிமை பாராட்டி பேசுகிறார். நல்லது. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 52:1 சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. பரிசுத்த நகரம் என்று அழைக்கின்றார். ஒன்று, நாம் அவருடைய நகரமாய் உரிமை பாராட்டப்படுகிறோம். நம்பர் 2, இரண்டாவதாக சொல்லும் பொழுது பரிசுத்த நகரமாக அழைக்கப்படுகின்றோம். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அடுத்து எதிர்பார்க்கிறார், உங்களிலும் என்னிலும் வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டும். உலக பிரகாரமாக இருக்கக்கூடாது, வேறு விரிக்கப்பட்ட ஜீவியம் வேண்டும். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில்
இந்த நகரத்தை குறித்து இன்னொரு விசேஷத்தை பார்க்கலாமா? ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்க, நம்மளுக்கு இருக்கிற விசேஷமான காரியம், என்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாகவே பாவிக்கப்படுகிறோமோ, என்றைக்கு நாம் பரிசுத்த வாழ்க்கை, வேறுவிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமோ, அடுத்த காரியம், நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். உங்களிடத்தில் ஆலோசனை கேட்க, தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காதா என்று ஏங்கி உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஏனென்றால் உங்களிலிருந்து கர்த்தர் வேதத்தை வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். உங்களிலிருந்து கர்த்தர் வசனத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே இப்படி வாசிக்கின்றோம். அதாவது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நாள் அறியும்படிக்கு நீங்களும் நானும் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி இளைப்படைந்த மக்களுக்கு வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் வேதம் வெளிப்படுகிற கருவியாக பயன்படுத்துகிறார். 87ஆம் சங்கீதம் எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. 87ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் விசேஷிக்கப்படும். என்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை தக்க வச்சுக்கிறீங்களோ, கவனிங்க, உன் நம்பிக்கை அவரையே அஸ்திபாரமாய் கொண்டு காணப்படுகின்றதோ சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற விசேஷ வார்த்தை தெரியுமா? நீங்கள் அவருடையவர்கள், நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேறுவிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 3, உங்களிலிருந்து வேதம் வெளிப்படும். நம்மை குறித்து விசேஷ வார்த்தைகள் இவை. நல்லது. இப்ப பாருங்க, 4ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே, எனக்கு நிறைய புறஜாதி மக்களை தெரியுங்க. சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு நிறைய புறஜாதி மக்களை தெரியும். அந்த புறஜாதி மக்களை குறித்து கர்த்தர் பிரிச்சு காட்டுறாரு பாருங்க. நான் இந்த வசனத்தை எடுத்து காட்ட உங்க சொந்த அனுபவத்தை நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சுற்றி புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க. நண்பர்களா பழகி இருப்பாங்க, கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அது சொந்தக்காரரை கூட இருக்கலாம், பக்கத்துல குடியிருக்கிறவங்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த புறஜாதிகளை கருத்தை பிரித்து பிரித்து காட்டுகிறார் பாருங்கள். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே, முதலாவது பாருங்க, ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான். தாய் வயிற்றுல பிறந்தவங்களை மட்டும் கர்த்தர் நிறுத்திட்டார். இவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஏன் ஆசீர்வாதம் உண்டு? விளக்கமாய் சொல்லுகிறேன். முதலாவது பாருங்க, ராகாப். ராகாப் என்கிற வார்த்தை எபிரேய மொழிப்படி எகிப்தை குறிப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. எகிப்து. உபாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தியனை அருவருக்க வேண்டாம், அவன் தேசத்திலே நீ பரதேசியாய் இருந்தாய் அல்லவா, எகிப்தியனை அருவருக்க வேண்டாம். சற்று கவனிப்போம். நம்மை அறிந்திருக்கிற புறஜாதிகளுக்குள்ளே சில பேர் நம்மை ஆதரித்திருப்பார்கள். எப்படி? கானானில் பஞ்சம் வந்ததென்று யாக்கோபு வீட்டார் எகிப்துக்கு வர அங்க யோசேப்பு மூலமாய் கர்த்தர் கிரியை செய்து யாக்கோபு குடும்பத்தாருக்கு தனியா ஒரு நாட்டையே கொடுத்து கர்த்தர் ஆதரிக்கபடிக்கு செய்தார். சில சமயத்துல இடம் வாங்குவதற்காக முயற்சிக்கிறோம். லேண்ட் வாங்க, வீடு கட்ட நிலம் வாங்க, விவசாயத்துக்கு நிலம் வாங்க முயற்சிக்கிறோம். ஆனா நமக்கு கிறிஸ்தவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. புறஜாதி மக்களை கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பார். ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்படி யாராலும் புறஜாதி உங்களுக்கு லேண்ட் கொடுத்து வீடு கொடுத்து ஆதரவு கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை அறிந்த புறஜாதிகள் 1, நமக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தவர்கள். நம்பர் 2, பாபிலோன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். ஏசாயா 39:1 வாசிக்கும் பொழுது, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த பொழுது பாபிலோன் மன்னன் அரண்மனைக்கு வெகுமானங்களை அனுப்பி எசேக்கியாவின் சுக செய்தி விசாரிக்கிற காரியத்தில் அக்கறை காட்டுகின்றார். திரும்ப சொல்கிறேன். முதலாவது ராகா. சங்கீதம் 89:10, ஏசாயா 51:9 படி எகிப்தை குறிக்கிற வார்த்தையை பார்த்தோம். தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து பாபிலோன் பாருங்கள்,
வியாதி படுக்கையில் நாம் இருக்கும் பொழுது நம்மை விசாரிக்கிற பிள்ளைகளாக இருந்திருப்பார்கள். 2017 என்னுடைய காலின் ஆபரேஷன் நடந்த சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து, தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் அடிக்கடி என்னை வந்து பார்க்க வந்தாலும் என்னை கவனிக்கிற அந்த தாதிமார், நர்ஸ் எல்லாருமே புறஜாதி மக்களாகத்தான் காணப்பட்டார்கள். மிகுந்த அக்கறையோடு கவனித்துக் கொண்டார்கள். அது மட்டும்தானா, நான் வியாதிப்பட்டிருந்த பொழுது அதிகமான செலவு எனக்கு ஆனது. ஆனால் எனக்கு அத்தனை லட்சங்களை கொடுத்து உதவியவர்கள் புறஜாதி மக்களாகத்தான் இருந்தார்கள். நான் ஆபரேஷன் முடிந்த பிறகு வெற்றியாக வீட்டுக்கு திரும்பிய பொழுது என்னை பார்க்க வந்த மக்கள், புறஜாதி மக்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஐயா, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம். கண்களில் கண்ணீரோடு இந்த வார்த்தையை சொன்னார்கள். வியாதி படுக்கையில் நாம் இருக்கும் பொழுது, மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நம்ம விசாரித்திருக்கிற பாபிலோனில் இருப்பார்கள். அதையும் கர்த்தர் குறிப்பில் வைத்திருக்கிறார். நம்மை அறிந்தவர்களுக்குள்ளே வியாதி படுக்கையில் நம்மை விசாரிக்கிற மக்கள். அடுத்து பாருங்கள், 87 சங்கீத 4 வசனத்துல பெலிஸ்தியரிலும் என்கிற வார்த்தை பார்க்கின்றோம். பெலிஸ்தியர் என்று சொல்லும் பொழுது ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீதுக்கு நெருக்கப்படுகிற நேரம் வந்த பொழுது, அதாவது சொந்த இனத்தான சவுலே தாவீது துரத்தி கொண்டு வரும் பொழுது அடைக்கலம் கொடுத்தது இதே பெலிஸ்தியர் தான். 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1 வசனம் 12 வசனம் பார்க்கும் பொழுது, மறுபடியும் சொல்கிறேன், 1 சாமுவேல் 27 1 வசனம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீதுக்கு ஆபத்திலே அடைக்கலம் தந்தவர்கள் இந்த பெலிஸ்தியர். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உங்கள் சொந்த ஜனங்களாலேயே கைவிடப்பட்டிருக்கும் பொழுது, நேசிக்க வேண்டிய மக்களாலேயே உதறி தள்ளப்படும் பொழுது, சில புறஜாதி மக்களை கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க பயன்படுத்தி வைப்பார். அவர்கள் தான் பெலிஸ்தியர். அவர்களே கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறாராம். அடுத்து பாருங்கள், தீரியர்னு கொடுத்திருக்காங்க. தீரியர்னா யாரு? அதாவது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வட மேற்கே இருக்கிற பகுதி தீரு சீதோன் பட்டணம் என்று சொல்லப்படும், கடற்கரை ஒட்டிய பகுதி. இந்த தீரு சீதோன் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஈராம் ராஜா என்பவர் சாலமோன் தேவாலயம் கட்டும் பொழுது நிறைய பொருட்களை ஆலய பணிக்காக வெகுமானமாக கொடுத்து உதவினார். இதை நாம் 1 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 45 சங்கீதம் 45 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கலாம், கேட்போமா? 45:12. தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். இந்த தீரு தேசத்தை சேர்ந்த கவனிங்க அதிகாரிகள், மன்னர்கள் தேவாலய பணிக்கு அதிகமாய் கொடுத்தார்கள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஜெபாலயம் கட்டும் பொழுதோ, சர்ச்சு கட்டும் பொழுதோ, புறஜாதி மக்களும் முன்னுக்கு வந்து, ஐயா எங்களால் ஒரு சின்ன உதவியை கொடுக்கிறோம், கர்த்தருடைய ஆலயம் கட்ட என்று சொல்லுவார்கள். இவருடைய கர்த்தர் கணக்கிலே வைக்கிறார். யார் அந்த தீரியர்? கர்த்தருக்கு பிரியமாய் காணிக்கை கொண்டு வருகிற பிள்ளைகள். என கண்பானவர்களே, இவருடைய கர்த்தர் நேசிக்கிறார். இவர்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? அடுத்ததாக 87 சங்கீதத்திலே வாசிப்போம். 4 வசனத்துல எத்தியோப்பியர்னு கொடுத்திருக்காங்க. எத்தியோப்பியர்னு சொல்லும் பொழுது முக்கியமான காரியம், நீங்கள் எரேமியா 38 அதிகாரத்திலே 7 முதல் 10 குறித்து கொள்ளுங்கள். எரேமியா 38 7 முதல் 10. இங்கே எத்தியோப்பியனாகிய எபத் மெலேக் என்பவன் எரேமியாவை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். எரேமியா கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ததற்காக அவரை உளையான சேற்றிலே போட்டு விட்டார்கள். ஆனா எபத் மெலேக் என்கிற இந்த எத்தியோப்பியன் எல்லாரிடத்திலும் தயவாக பேசி அவர்கள் தயவை பெற்றுக் கொண்டவனாக எரேமியா வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் கூட ஊழியம் செய்யும் பொழுது அனாவசியமான எதிர்ப்புகள் வரும் பொழுது புறஜாதி மக்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். சில பாஸ்டர் சொல்லுவாங்க, ஐயா நம்மள மக்கள் கூட கைவிட்டுட்டாங்க, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காவல்துறை வந்து விசாரிக்க அழைத்து சென்ற பொழுது பக்கத்தை விட்டு இருக்கிற புறஜாதி வந்து சாட்சி கொடுத்தார். ஐயா இவர் நல்லவர், இந்த போதகர் நல்லவர், நல்ல விதமாக ஊழியம் செய்கிறார், இவரால் எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அக்கம் பக்கத்து புறஜாதி மக்கள் சாட்சி கொடுத்திருக்காங்க. ஐயா அது நிமித்தம் அதிகாரிகள் இரக்கம் காட்டி இருக்கிறார்கள். சில சமயத்திலே
நமக்காக காவல்துறை இடத்திலோ அரசாங்க அதிகாரிகளிடத்திலோ பேசி நமக்கு உதவி செய்கிறாங்களே, இவங்க தான் எத்தியோப்பியர், எபெத் மெலேக்கை போன்றவர்கள். திரும்ப சொல்கிறேன், இப்படிப்பட்ட உதவி செய்கிற அந்த எத்தியோப்பியரை கர்த்தர் தாமே குறித்து வைத்திருக்கிறார். ராகா, அதாவது நமக்கு இடம் கொடுத்து தங்க வைக்கிறவர்கள். பாபிலோன், வியாதி படுக்கையை விசாரிக்கிறவர்கள். பெலிசியர், நெருக்கப்படுகிற நேரம் நமக்கு அடைக்கலம் தந்து உதவியவர்கள். தீரியர், தேவ ஊழியத்திற்கு காணிக்கைகளை கொடுக்கிறவர்கள். அடுத்து எத்தியோப்பியர், அரசாங்க அதிகாரிகளிடத்தில் நமக்காக பேசி உதவி செய்கிறவர்கள். இவர்களை எல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறதுனால தான் 87ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, இன்னான் அங்கே பிறந்தான். அவ்வளவுதான். உலக பிரகாரமாக பிறந்திருக்காங்க இல்லைங்களா, அதோட கர்த்தர் நிறுத்திட்டார். அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா நமக்கு என்ன விசேஷம் பாருங்களேன், 5ஆம் வசனம், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். இது ரொம்ப அழகான வார்த்தைங்க. இன்னான் பிறந்தான், இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். தாய் வயிற்றில பிறக்கிறது இன்னான் பிறந்தான். திரும்ப இன்னான்னு சொன்னா சந்தேகமே கிடையாது, மறுபடியும் பிறக்கிற காரியம். திரும்ப சொல்கிறேன், வேறு ஒன்றுமல்ல, ஞான ஸ்நானத்தை குறிக்கிற வார்த்தை. மறுபடியும் பிறந்தவர்கள் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தை காண்கிற ஸ்லாக்கியத்தை பெறலாம். ஆனால் யோவான் 3:5 சொல்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால்தான் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற தகுதியை பெறுகிறோம். ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், தாய் வயிற்றில பிறக்கிற காரியம் முதல் பிறப்பு. இது புறஜாதி மக்களுக்கான ஆசீர்வாதம் தான். இன்னான் பிறந்தான். ஆனா இன்னான் இன்னான்னு திரும்ப இன்னான் வருதுன்னா மறுபடியும் பிறக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. அப்படி பிறந்தாதான் உன்னதமானவர் தாமே நம்மை சிறப்படுத்துகிறவராக இருப்பார். பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பிட்ட சாட்சியா தானே இருக்கிற, இதில் என்ன குறை நினைக்காதீங்க. ஞானஸ்நானம் எடுத்தால் அன்றி கர்த்தர் உங்களை சிறப்படுத்த மாட்டார், தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய 16 வயதிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன். அநேக வருடங்கள் ஆகிவிட்டன. என்னுடைய வயது 62 நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய கிருபையை பாருங்கள், கணக்கற்ற மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உன்னதமானவர் தாமே அவரை ஸ்திரப்படுத்துகிற ஊழியை செய்யும்படிக்கு கர்த்தர் ஊழியக்காரனை பயன்படுத்தி வருகிறார். எச்சரிக்கையா சொல்கிறேன், வருகை நாட்களில் காணப்படுகிறோம். ஞானஸ்நானத்திற்கு தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன என்று எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பை பார்த்து கேட்கிறார். தண்ணி இருக்கா, நீங்க ஆயத்தமா பேப்டிசம் எடுத்துருங்க. உண்மையிலே பாருங்களேன், நாம கந்தேகா மந்திரி கிட்ட கேட்கணும், அந்த ராணியமா அட்டஸ்டேஷன் கொடுத்து கையெழுத்து போடணும். இதை குறித்து மந்திரி ஒன்றுமே சொல்லவில்லை. காரணம், உன்னதமானவராய் காணப்படுகிறார் இயேசு. யாரவர் நமக்கு எதிர்நோக்கி வருகிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் எதிர்ப்புகளை காட்டிலும் அவர் உன்னதமானவராய் காணப்படுகிறார். சில பேர் பிரச்சனை இல்லாததையே பிரச்சனையா எடுத்துக்கொண்டு ஞானஸ்நானத்தை தள்ளி வைப்பார்கள். எச்சரிக்கையா சொல்கிறேன், இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்கிறேன், உங்களை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கை கண்டு ஸ்திரப்படுத்த வேண்டுமானால் நிச்சயம் நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். உங்கள் சபை போதுகிற பலமுறை இந்த செய்தியை கொடுத்திருக்கலாம், நண்பர்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாய் கொடுத்திருக்கலாம். ஒருவேளை இது உங்களுக்கு கடைசி எச்சரிப்பாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். என் அன்பான பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் சாக்கு போக்கு எது சொல்லாதபடிக்கு முழுமையாக அர்ப்பணித்து ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாகுங்கள். இன்னான் பிறந்தான், தாய் வயிற்றில் பிறந்திருக்கிறீங்க, மறுபடியும் இன்னான் பிறந்தான், அதாவது ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பிறக்கிற வாழ்க்கை குறிக்கிறது. இப்ப வாசிக்கலாமா? 87ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களை பெயரெழுதுவார். 6ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? கர்த்தர் ஜனங்களை பெயரெழுதும் போது, கர்த்தர் ஜனங்களை பெயரெழுதுவார்னு போட்டிருக்கு. ஒரு காரியம் கவனிங்க, இன்னான் பிறந்தான், தாய் வயிற்றில் பிறக்கிற பிறப்பு, இன்னான் பிறந்தான் மறுபடியும் பிறக்கிற பிறப்பு வரும் பொழுது 6ஆம் வசனம், கர்த்தர் ஜனங்களை பெயரெழுதுவார். ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அடிக்கடி சம்பவத்தை யோசித்து பார்ப்பேன். எனக்கு ஆண்டவர் 16 வயது இருக்கும் பொழுது ஞானஸ்நானம் படுத்துகையில் என்னுடைய போதகர் எனக்கு நாத்தான்வேல் என்கிற பெயரை கொடுத்தார்.
அவரை பார்த்து கேட்டேன், நிறைய நல்ல நல்ல பேர் பைபிள்ல இருக்கு, இது மாதிரி கொடுத்துட்டீங்களேன்னு கேட்டேன். சொன்னார், தம்பி நாத்தான் மேல்னு சொன்னா தேவனுடைய ஈவுன்னு சொன்னார். நடந்தது தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்தது 16 வயதிலே, இன்னைக்கு வயது 62 ஆகி விட்டது. கணக்கற்ற மக்கள் என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்த ஈவாக இருக்கிறீர் என்று அநேகர் சாட்சி கொடுத்துட்டாங்க. கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி காண்பித்தார். எனக்கு ஒரு அருமையான இந்து சகோதரனை தெரியும். இந்துவாக இருந்தவர், புறஜாதியாக இருந்தவர். அவர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது சபை போதகரவருக்கு சாமுவேல் என்கிற பெயரை கொடுத்தார். இவர் ஒரு வைத்தியர், டாக்டராக இருந்தவர். இப்ப ஒரு நாள் அந்த சாமுவேல் என்கிற அந்த அருமையான ஆவிக்குறி பிள்ளை தன் வீட்டுக்கு முன்பாக இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிகளுக்கெல்லாம் ஹோஸ் பைப்பை வைத்து தண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கிறார். தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருக்கிற நேரம் காலை நேரம் ஒரு 7 மணி இருக்கும். திடீரென்று சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டார். என்னவென்று திரும்பி பார்த்தார், ஒரு பெரிய கோதுமை நாகம் படம் எடுத்து பக்கத்தில் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே கையில் இருந்து ஓசினார், ஓங்கி ஒரு தட்டு தட்டினார். அது சுருண்டு விழுந்து மடிந்தது. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா சொல்லும் போது, எனக்கு இந்து பெயர் எல்லாரும் கூப்பிடுறாங்க ஐயா ஊர்ல, ஆனா கர்த்தர் எனக்கு ஞானஸ்நானத்துக்கு கொடுத்த புதிய பெயரை தான் கூப்பிட்டிருக்கிறாரு, சாமுவேல் சாமுவேல். உண்மையில் நான் நம்புகிறேன், கர்த்தர் அந்த அருமையான வைத்தியருடைய பெயரை தொகையிடும் பொழுது, பெயர் எழுதும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் சாமுவேல் என்றுதான் எழுதி வைத்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். பாருங்க, தொகையிடுதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. புதிய ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க தொகையிடுகிறார். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இவர்கள் எருசலேம், பாழா போன எருசலேமை கட்டி திரும்ப ஆலயத்தை உருவாக்கி அதில் பிரவேசிக்க வந்த மக்கள். இவர்களை குறித்து சொல்றாங்க, இன்னான் இன்னான் அதில் பிறந்தான்னு சொல்லி இன்னான் பிறந்தான்னு தொகையிடுவார் இருக்கு. அன்னைக்கு எருசலேமுக்குள்ள வருவதற்கு தொகையிட்டது போல நீங்கள் நான் இன்றைக்கு புதிய எருசலேம் வருவதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய மனவாட்டி தான் புதிய எருசலேம். அதில் கர்த்தர் உங்களையும் என்னையும் தொகையிட வேண்டுமானால் அஸ்திவாரம் என்ன தெரியுமா? கிறிஸ்து அஸ்திவாரம். கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும், ஆண்டவரால் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். என்றைக்கு உன்னதமானவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்? இந்நாள் பிறந்தால் மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது. அடுத்து எப்போது தொகையிடுவார்? ஆண்டுடைய பிள்ளையாய் ஜீவிக்கும் பொழுது, கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் பொழுது, அவருடைய ஜனமாய் மாறிய பிறகு ஆண்டவர் பரலோக பாக்கியத்தை கொடுக்க தம்முடைய புஸ்தகத்திலே உங்கள் பெரிய தொகையிலே சேர்க்கிறார். விளைவு புதிய எருசலேம் வருகிறது, நாமும் அதிலே பங்கேற்போம். 7ஆம் வசனம் பாருங்க, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறதுன்னு தமிழ்ல இருக்கு. ஆனா எவரைய மொழியில உம்மில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உம்மில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். எங்கள் ஊற்றுகள் கொடுத்திருக்காங்க. என்ன அர்த்தம்? வாசிக்கலாம். எடுத்து நம்ம ஏசியா தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் எடுத்துக்கொள்ள. சகரியா 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? சகரியா 13 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 13:1. பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாவத்தின் அழுக்கை நீக்க திறக்கப்பட்ட ஊற்று யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாமா? ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 12:3. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். இயேசு ரட்சிப்பின் ஊற்றாக இருப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் எதிர்நோக்கி இருந்த ரட்சிப்பின் ஊற்று இயேசுதான். அவரை புரிந்து கொள்ளவில்லை. நாம பிரியமானவர்களே, கிறிஸ்துவாக இந்த ஊற்றிலே ரட்சிப்பை நாம் பெறுகின்றோம். ரட்சிக்கப்பட்டு, அதாவது ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவிடத்தில் கழுவப்பட்டவர்கள் ஸ்திரப்படுத்தப்படுவார்கள். தேவன் நம்மை பரலோக பாக்கியத்தை அனுபவிப்பதற்கு தம் தொகையிலே சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நமது நாமம் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருப்பதற்காய்
கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கலாமான சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொடுப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, 87ஆம் சங்கீதத்தின் வாயிலாக பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, எங்கள் அஸ்திபாரம் கிறிஸ்துவில் காணப்படுகிறது. அவரே அஸ்திபாரமாக இருக்கிறார். சுற்றி அநேக நண்பர்கள் இருந்தாலும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தின் மிக முக்கியமான காரியம் அவர் எங்களுக்குள் இருப்பதுதான் என்று பார்த்தோம். மட்டுமல்ல, எங்களை பார்த்த ஆண்டவரே, என் நகரமே என்று சொல்லுகிறேன், பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறேன், வேதம் வெளிப்படுத்தப்படும் நகரம் என்று சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்யத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும் அப்பா. அது மட்டுமல்ல, எங்களுக்கு உதவி செய்திருக்கிற புறஜாதி மக்களை குறித்தும் பார்த்தோம். அவர்கள் பிறந்தார் என்று நிறுத்தி கொண்டிருப்பா. எங்களையோ இன்னான் இன்னான் என்று ஞான ஸ்நானத்திற்காக மிக அன்போடு கூட அழைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரை, எங்களை யாராயிலும் இன்னும் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்கு வராதிருப்பார்கள், ஆனால் ஆண்டவரை ஜலத்தினால் கழுவப்படாதிருப்பார்கள் என்று சொன்னால், ஞான ஸ்நானம் எடுக்காதிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஞான ஸ்நானத்திற்கு தடைகளை கர்த்தர் மாற்றி விரைந்தவர்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா. வருகை நாட்களில் காணப்படுகிறோம். எத்தனையோ பேர் முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்க வலியுறுத்திருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தி அவளுக்கு கடைசி செய்தியாக இருக்கலாம். இயேசுவே, ஜனங்களை கைவிடாதையும் ஆசீர்வதித்து நீரை ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைக்கென்று திருமுழுக்கை பெரும்பொழுது நீர்களை ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கென்று தொகையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தேவ ராஜ்யத்தில் சேருவதற்காக தொகையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சிப்பின் ஊற்று நீர்தான் அப்பா. வார்த்தைகளை விளக்கியதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.